வாருங்கள் வளர்வோம் கரூர் ஆணிலை பாலகிருஷ்ணன் அவர்கள் இங்கே நமக்கு வருகை புரிந்திருக்கிறார். அவர்கள் இந்த விநாயகர் ஜோதி நிலையத்தை வாழ்த்தி ஜோதிட கருத்துக்களை வழங்குமாறு உங்கள் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் வருகை வருகிறோம் அழைக்கின்றேன். பிடியதன் உருவுமை குளமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதிவர அருள் இனன் மிகு கொடை வடிவினர் பயில்வழி வளமுறை இறையே எல்லாம் வல்ல அருள்தரும் அலங்காரவல்லி சௌந்தரனாய் உடனாகிய கல்யாண பசீதர சுவாமியினுடைய அருள்பெரும் கருணையினாலே எங்களுக்கெல்லாம் செல்லக்குள்ளது என்று சொல்லக்கூடிய அன்பர் எங்களுக்கு ஜோதிட மார்க்கண்டேயன் வட்டாச்சாரியார் ஓய்வு. இப்போ பார்த்தோம் அப்படின்னா மகரம் வடிவேல் என்று மிக அற்புதமான ஒரு உத்தியோகத்தை வைத்திருக்கிறார். எல்லாரும் கடகம் வச்சுருப்பாங்க. ஐயா மகரத்தை வச்சுருக்காரு. காலபுருஷனுக்கு 10வது ராசி மகர ராசியை வச்சுருக்காரு. இன்றைக்கி அவருடைய நட்சத்திரத்துலேயே வச்சுருக்காரு. இன்றைய யோகி யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா சூரியன். இந்த நாள் ஆமாம் ஐயாவுடைய லக்கண புள்ளி இன்றைக்கி பூசம். ஆனால் இன்றைய நட்சத்திர நாளுடைய அதிபதி இந்த நட்சத்திர அதிபதியினுடைய அவரு பார்த்தோன்னா இன்றைக்கி அவயோகி. ஆனால் இன்றைக்கி யோகி யாருன்னு பார்த்தா சூரியன். நான் உள்ளே வரும்போதே நம்ம சூரியனார் அவர்கள் பேசிக்கிட்டு இருந்தார். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இங்கே யோகம் ஆக்டிவிட்டி ஆகிடுச்சு அப்படிங்கிறத மனசில் ரொம்ப அற்புதமாக பதிஞ்சது. இது ஒரு நம்ம ஐயாவினுடைய மிகப்பெரிய முயற்சி. இந்த மாதிரி ஜோதிடம் நிறைய விஷயங்களை வச்சுருக்காரு. மற்றவங்ககிட்ட எதுவும் எதிர்ப்புக்கல. தனக்கிட்ட இருக்கிற விஷயத்த எந்த இடத்துல நீங்கள் இன்றைக்கி நீ தான் துவங்கணும் இருக்குல்ல. இன்றைக்கி சூரியன் ஐயா அவர்கள் துரத்தி துவக்கி வைக்கணுன்னு இருக்கு. அதனால் லேட்டு. இன்றைக்கி இந்த விநாயகா அப்படிங்கிற ஜோதிட அமைப்புன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது அஸ்த நட்சத்திரத்தை குறிக்கும். விநாயகர் அப்படிங்கிறது அஸ்த நட்சத்திரத்தை குறிக்கும். இன்றைக்கி நட்சத்திரம் பூசம். இந்த பூசத்துக்கு அனுகூலமான நட்சத்திரம் விநாயகர். எப்படிங்க? ஆமாம், பூசத்துக்கு அனுகூலமான நட்சத்திரம் விநாயகர். அது மாதிரி ரொம்ப இன்றைக்கி இயற்கையாகவே இவர் எப்படி பார்த்து ஐயா வச்சார் அப்படிங்கிறது தெரியல. இயற்கையாகவே நல்ல ஒரு அற்புதமான ஒரு நாளில் இன்றைக்கி ஐயா வச்சுருக்காரு. இந்த நம்ம ஐயா மென்மேலும் நம்மளுடைய அந்த விநாயகருடைய அருளாலும் இன்றைக்கி இதில் ஒரு முக்கியமான இங்கே ஒரே ஒரு விநாயகர் அப்படி வச்சுருக்கனால ஒரே ஒரு ஸ்லோகம் மட்டும் சொல்லி நம்ம இதை பண்ணிக்கிறேன். ஒரு வக்கரங் ஒரு கிரகம் ஜாதகத்தில் 1 2 3 4 கிரகங்களோ வக்கரம் பெற்றிருந்தால் நாம் இந்த துதியை சொன்னோம் அப்படின்னா அந்த வக்கரத்தை சார்ந்த பிரச்சனைகள் நிவர்த்தியாகும். அந்த வக்கரம் நமக்கு நல்ல செய்தியாக கொடுக்கும். ஒரு வக்கரம்ங்கிறது எப்படி வருது? சூரியனை வச்சு தான் நம்ம வக்கரங்கள் கிரகங்கள் வருது. அப்போ இந்த வக்கர நிவர்த்திக்கு யார் நமக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய யாருன்னு பார்த்தோம்னா விநாயகர் பெருமான் தான் வக்கர நிவர்த்திக்கு மிகப்பெரிய அனுகிரக மூர்த்தியாக இருக்கிறாரு. அப்போ இந்த வக்கர நிவர்த்திக்கு உண்டான அந்த பெருங்கருணையான அந்த மந்திரம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வக்கரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரப அபிவிக்ன குருமே தேவ சர்வகாரிய சர்வதா அப்படிங்கிற அற்புதமான இந்த மந்திரம். இதுலேயே உங்களுக்கு வக்கரம் இங்கே துண்டாகிடுது. இப்படி வக்கரத்தை விநாயகர் பெருமன் துண்டு பண்ணுறார். வக்கர துண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரப அபிவிக்ன குருமே தேவோ. நம்மளுடைய காரியங்களுக்கு உண்டான இதுகள்லாமே பார்த்தீங்க அப்படின்னா தடைகளை பூரா நிவர்த்தி பண்ணக்கூடியது. அந்த மாதிரி வக்கரங்களை துண்டு செய்யக்கூடிய அற்புதமான மந்திரம் வக்கரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரப. கோடி சூரியனுடைய அமைப்பினால் அந்த பிரகாசத்தினால அந்த கிரகங்கள் அஸ்தங்கமாகுது. அதனால் ஏற்படுகிற அஸ்தங்கம் ஆகிறதுக்கும் சரி வக்கரம் ஆகிறதுக்கும் சரி நமக்கு பார்த்தோம் அப்படின்னா மிக அற்புதமான ஒரு செய்தி இந்த மந்திரத்தில் இருக்குது. இந்த மந்திரத்தில் ஒரு சூட்சமத்தை சொல்கிறாங்க. வக்கரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரப அபிவிக்ன குருமே தேவோ சர்வகாரிய சர்வதா. இது எதன் மூலியமாக நம்ம தீர்த்துக்கொள்ளணும் அப்படின்னா அந்த மந்திரத்தை சொல்கிறது ஏதாவது ஒரு குருமார்கள் மூலியமாக
உபதேசம் பெற்று அதை முறையாக பின்பற்றினோமானால் நமக்கு அஸ்தங்கம் மற்றும் வக்கரங்கள் நிவர்த்தியாகும் என்று நம்ம ஐயா மென்மேலும் மிக சீரும் சிறப்புமாக வளரும் சொல்லி கரூர் வாருங்கள் வளர்வோம் அமைப்பின் சார்பாக ஐயாவை வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். விநாயகா ஜோதிட நிலையம் மோகனூரில் சீரும் சிறப்புமாக திறப்பு விழா செய்து வெற்றிகரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதற்கு பல்வேறு பகுதியிலிருந்து சிறப்பு ஜோதிட பேச்சாளர்களும் சிறப்பு உரை வழங்குவதற்காக வந்து இருக்கிறார்கள். இன்னும் வர வேண்டியவர்களும் இருக்கிறாங்க, அவங்களும் வருவாங்க. அனைவரையுமே வந்தவங்க வராதவங்களையும் அனைவரையுமே வரவேற்கிறோம். இந்த ஒரு நிகழ்வுகளுக்கு தலைமை தாங்கி முதன்முறையாக விநாயகா ஜோதிட நிலையம் அப்படிங்கிறத ஆரம்பிச்சிருக்கிறாரு. இவர் என்னன்னா முதலே ஆரம்பிக்க வேண்டியது இவ்வளோ லேட்டாக இப்போ தான் வந்து ஆரம்பிச்சிருக்கிறாரு. அதை ஒரு டைம் நம்ம சொல்லி ஆகணும். பட் அவர்கிட்ட வந்து நிறைய சரக்குகள் இருக்குது. அதனால் வந்து நிறைய பேர் ஜாதகம் பார்க்க வந்தால் சீக்கிரமாக சூப்பர் ஸ்டார் ஆகக்கூடிய அளவுக்கு அவருக்கு ஒரு வலிமையும் வல்லமையும் இருக்குது. அவரை வந்து வாழ்த்தி அதுக்கு நம்ம கரூர் மாவட்டத்தில் வாழ்க இது வளருவோம், வாருங்கள் வளருவோம் அப்படிங்கிற ஒரு இயக்கம் வச்சு மாதாந்திர கருத்தரங்கை வந்து ₹1 கூட காசு யார்கிட்டையும் வாங்காமல் சொந்த செலவில் சீரும் சிறப்புமாக நடத்திக்கிட்டு வராரு. அவர் வந்து ஐயா அவர்களுக்கு இன்றைக்கி வந்து ஒரு மலர் மாலை அணிவித்து, அதாவது சந்தன மாலை அணிவித்து கௌரவிக்கிறார்கள். நீங்கள் எல்லோரும் கைத்தட்டி உற்சாகப்படுத்தும்படி கேட்டுக்கொள்கிறேன். இது போல் அவர் இன்னும் நிறையா மாலைகள் எல்லாம் பெற வேண்டும். நிறையா மாலைகள் வந்து அவர் பெற வேண்டும். நிறையா கருத்தரங்கில் பேசி தமிழ்நாட்டில் முக்கியமான ஒரு ஜோதிடர்களாக உள்ள ஒருவராக இவரும் வந்து நிறைய சொற்பொழிவு ஆற்ற வேண்டும். இவருடைய சொற்பொழிவு எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று உறுதியாக நம்புகிறோம். அவருக்கு இந்த ஒரு வாழ்த்து, சிறப்பான வாழ்த்து. இது சின்ன வாழ்த்து தான், இன்னும் பெரிய மாலையாக போட்டிருக்கணும் அவரை தூக்கிட்டு போக முடியாத அளவுக்கு. ஏன்னா அவர்கிட்ட இருக்குது அவ்வளோ சரக்கு இருக்குது. சரி, இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம ஒரு ₹1 கொடுத்தாலும் மனசு இருந்தால் தான் கொடுக்க முடியும். அந்த அளவில் இன்றைக்கி சிறப்பாக சந்தன மாலையை போட்டு அவங்களுக்கு வந்து சிறப்பிச்சிருக்காங்க. அது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம்.